நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமான ட்விஸ்ட்டெல்லாம் நடந்திருக்கு. உண்மை வந்து வெளியில வந்துருச்சு. அதாவது பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ராகவன் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ விட்னஸ் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, ராமச்சந்திரன் வந்து வீட்ட விட்டு அடிச்சு துரத்தி விடுறாரு. அதை விட பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ராகவன் இருக்கார்ல, அவரை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. யார்கிட்ட இப்போ காசை வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கா கால் பண்ணி காசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போ தர முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். சில பேர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஐ விட்னஸ் இருக்கார்ல, அவன் வந்து ராகவனுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பிஸின்னு வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வேளை நம்மளை பிளாக் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. திருப்பியும் கால் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ரிங்கு போகுது. ராகவன் வந்து கால் எடுக்காரு. யோ என்னையா கால் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்காகத்தான் நான் வந்து காசெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் வெளியில் காசை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கல்லாப்பட்டியை கையில் வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு சொன்னால் எப்படி, அதுலேருந்து எடுத்து கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, அதுலேருந்து நான் ரூபா எடுத்தாலும் கணக்கு சொல்லணும் தெரியுமா, அதை விட்டுவிட்டு நீ பாட்டில் காசு எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, உனக்கு நான் காசு ரெடி பண்ணி தரேன், ஒரு வாரம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது ஒரு வாரம் டைமா, ஒரு வாரமெல்லாம் டைம் கொடுக்க முடியாது, எனக்கு நாளைக்கு காலையில் காசு வேணும், அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் காசு தர முடியாதே அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு வந்து ராகவன் சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, கோவமெல்லாம் படுறீங்களா, நாளை காலையில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயையோ கோவப்பட்டவன் இப்போ என்ன பண்ணுறது, அவன் திருப்பி வந்து ஃபோன் எடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கலை. வாட்ஸ்அப்பில் வந்து எஸ்எம்எஸ் போடுறாங்க. இங்கே பாரியா, காலையில் காசு வாங்கிக்கோயா, வீட்டுக்கெல்லாம் வந்துடாதையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பார்த்தா எஸ்எம்எஸையும் பார்க்கல. ஐயையோ காலையில் வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து பயத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வீரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, இங்கே பாருமா, தேவையில்லாமல் விட்னஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், தூக்கி உள்ளே வச்சிருவேன், ஜென்மத்துக்கு வெளியில் வர முடியாது பார்த்துக்கோ அப்படிங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த இடத்துல மாறன் வந்து வராங்க. டேய் எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என்னடி நான் கடைக்கு தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாடுறா, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காத, போய் எதுக்கு அந்த ஐ விட்னஸை பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஓ சொல்லிட்டானா, அந்த போலீஸ்காரன் கால் பண்ணி சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம இவங்க கண்மணி வந்து வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாரு, அவன் வந்து எனக்கு தப்பாக தெரிஞ்சு அதனால் போய் பார்த்து அவன்கிட்ட பேசினேன், உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அது என்னமோ உண்மை தான், நான் நம்புகிறேன், ஆனால் அதுக்காக அவனை அடித்தாலாம் சரியாயிருமா, இங்கே பாரு அமைதியாயிரு, இப்போ நீ ஜாமீனில் தான் இருக்க, ஒழுங்காக உள்ளே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து கண்மணி வந்து வராங்க. கண்மணி வந்து சொல்கிறாங்க, என்ன அந்த அந்த இவன் வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆனால் சம்மந்தம் இருக்குது, முன்னாடி என்கிட்ட அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க, மாறனுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சுன்னு, நான் தான் அவங்ககிட்ட யாருக்குமே சொல்லலை, அதே மாதிரி அவன் பழி வாங்கிட்டான், அவனுக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்கோ, ஆனால் அவன் உள்ளே போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கண்மணி வந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவன் இப்படி வந்து சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துட்டோம்னா மறுநாள் காலையில் அந்த ஐ விட்னஸ் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா ராகவனை பார்த்து காசை கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கான். காசு இல்லையா, ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உன் காலைல வேணா விழுகிறேன், மன்னிச்சிரியா விடியா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ராமச்சந்திரன் வந்து பார்த்துடுறாங்க. டேய் ராகவா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட போய் எதுக்குடா கெஞ்சிக்கிட்டு இருக்க, ஓ தம்பிக்காக வந்து சார்ஜி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு அதெல்லாம் விட்றா, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க போகுது, அவ்வளோதான், அதை பற்றிலாம் நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சார், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க போதா, அப்படின்னா அவங்க மூத்த பிள்ளைக்கு தானே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஐ விட்னஸ் சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. குடும்பத்தில் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சார், ஆக்சிடென்ட் பண்ணது உங்கள் மூத்த பையன் ராகவன் தான், இளைய பையன் மேலே பழியை போட்டு இவர் நல்லா சேஃபாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் கேட்குறாங்க. சார், என் பொண்டாட்டி பிள்ளைய மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஆக்சிடென்ட் பண்ணது இவர் தான், என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, டேய் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து நம்ம ராகவன்கிட்ட கேட்குறாங்க. ஆமாப்பா நான் தான்ப்பா பண்ணிட்டேன் தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நம்ம ராகவனை வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கைடா வச்சுருந்தேன், இப்படி நம்பிக்கையை வந்து உடச்சிட்டேடா, நீ தானே என் குழந்த மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன், மித்தவங்களோட உன் மேலே அதிக அளவு பாசம் வச்சுருந்தேடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ போடா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அழுதுகிட்டே ராகவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து பக்கத்தில் வராங்க. ஏங்க நீங்கள் தான் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு இப்படி இருக்கீங்களா, அதுவும் என் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களா, இனிமேல் வந்து நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போயே வந்து நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். என்னோட முதல் குறிக்கோளே வந்து எங்கள் அண்ணனை கொண்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது தான். ஆனால் நான் அவங்க கூடயே சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தாங்க நீங்கள் கட்டின தாலி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி எறிஞ்சு அவங்க விரும்புன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் வந்து டேய் என்னடா நீ இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க, நீயும் போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ராகவன் வந்து கனவுல எழுந்திரிச்சு நிற்காரு. இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. நம்ம வந்து உண்மை நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அது வந்து கனவாக்கிட்டாங்க. கனவுல எழுந்திரிச்சு பார்த்தோன்னே கண்மணி எந்திரிக்காங்க. என்னங்க ஆச்சு, முகமெல்லாம் வேர்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு கனவு கண்டேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கனவுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் இல்லை எனக்கு சாகுற மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே இல்லை சாகுற மாதிரி கனவு வந்தால் அவங்களுக்கு ஆயுள் கெட்டியான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்மணி. சரி கண்மணி, நான் ஒன்று கேட்கணும். வீரா வந்து மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணால் தெரிஞ்சும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேர் மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் கண்மணி, இது ஒரு பேச்சுக்கு தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து மாறன் இடத்துல இருந்தா நீ வந்து வீரா இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்ப கண்மணி, என் கூட சேர்ந்து வாழ்ந்துருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அந்த இடத்துல. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.